அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலதாமதமாக காணொளி வெளியாகிறது. திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் உடுமலை நாராயண கவி செப்டம்பர் 15 வியாழக்கிழமை. பழம்பெரும் திரைப்பட பாடலாசிரியரும் தனது எழுச்சிமிக்க பாடல்களால் மக்களிடம் தேசிய உணர்வை ஊட்டியவருமான உடுமலை நாராயண கவி கோயமுத்தூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அடுத்த பூவிளைவாடி கிராமத்தில் 1899 பிறந்திருக்கிறார். இயற்பெயர் நாராயணசாமி. இளம் வயதிலேயே பெற்றோரை இழந்தவர். அண்ணன் ஆதரவில் வளர்ந்தார். 4ஆம் வகுப்போடு படிப்பு முடிந்தது. புரவியாட்டம், புரவினா குதிரை, குதிரையாட்டம், சிக்குமேளம், தம்பட்டம், உடுக்கடிப்பாட்டு, ஒயில் கும்மி போன்ற கிராமிய கலைகளை ஆர்வத்துடன் கற்றார். ஆரிய கானசபா என்ற நாடக சபாவின் ஆசிரியரான முத்துச்சாமி கவிராயர் இவரது திறனை கண்டு வியந்து தன்னுடன் சேர்த்து கொள்கிறார். அவரோடு பல இடங்களுக்கும் சென்று ஏராளமான நாடகங்களில் நடித்தும் எழுதியும் பாடியும் நேரடி அனுபவங்களை பெற்றார். சுமார் 12 ஆண்டு காலத்துக்கு பிறகு ஊர் திரும்பியவர் 10 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ். கதர்கடை தொடங்கினார். அதில் நஷ்டம் ஏற்பட்டு கடன் தொல்லை அதிகமானது. கடன்களை அடைக்கும் வரை ஊர் திரும்ப மாட்டேன் என்று உறுதியேற்றார். கையில் இருந்த 100 ரூபாயோடு மதுரை சங்கரதாஸ் சுவாமிகளிடம் சென்றார். அவரிடம் யாப்பிலக்கணம் பயின்றார். நாடக சபாக்கள் நிறைந்த மதுரை மாநகரம் பணம் சம்பாதிக்க இவருக்கு உதவியது. பல நாடகங்களுக்கு வசனங்கள், பாடல்களை எழுதினார். விடுதலை போராட்டம் தீவிரமாக இருந்த காலகட்டம் அது. தேசிய உணர்வு மிக்க பாடல்களை எழுதி மேடைதோறும் முழங்கச் செய்தார். கடன்களை அடைத்த பிறகு ஊர் திரும்பினார். TKS நாடக குழுவினரோடு ஏற்பட்ட தொடர்பால் NS கிருஷ்ணனின் நட்பும், பிறகு பெரியார், அண்ணா, பாவேந்தர் உள்ளிட்டவர்களின் நட்பும் கிடைத்தது. இயக்குனர் A. நாராயணன் அழைத்ததால் கிராமபோன் கம்பெனிக்கு பாட்டு எழுதுவதற்காக சென்னைக்கு சென்றார். அது இவருக்கு திரையுலக கதவுகளை திறந்து விட்டது. திரைப்படங்களுக்கு 1933 முதல் பாடல் எழுத தொடங்கினார். பெயரை நாராயணகவி என்று மாற்றிக்கொண்டார். சமுதாய சீர்திருத்த கருத்துக்கள் நிறைந்த பாடல்களை எழுதினார். முன்னணி பாடல் ஆசிரியராகவும் திகழ்ந்தார். கவிராயர் என்று அன்போடு மரியாதையோடும் அழைக்கப்பட்டார். வேலைக்காரி, ஓர் இரவு, நல்லதம்பி, மனோகரா, பராசக்தி, தூக்கு தூக்கி, தேவதாஸ் உள்ளிட்ட படங்களில் அமர கீதங்களை படைத்திருக்கிறார். கா 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 அப்படின்ற ஒரு பாடல், நல்ல நல்ல நிலம் பார்த்து அப்படி என்ற ஒரு பாடல், குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி அப்படின்ற இரத்த கண்ணீர் பாடல், 1லிருந்து 20 வரைக்கும் கொண்டாட்டம் அப்படின்ற ஒரு பாடல், சும்மா இருந்தா சோத்துக்கு நட்டம் அப்படி என்ற ஒரு பாடல் ஆகியவை இந்த மாதிரி பாடல்கள்லாம் குறிப்பிடத்தக்கவை இவர் எழுதினவது. சங்கீத நாடக சங்கம் 1967 இவரை சிறந்த பாடல் ஆசிரியராக தேர்ந்தெடுத்தது. திரை உலகில் தனக்கென்று தனி இடத்தை பெற்றவர். பல்லாயிரக்கணக்கான பாடல்களை எழுதியிருக்கிறார். கவிஞர், நாடகாசிரியர், நடிகர், சீர்திருத்தவாதி. கவிஞர், நாடகாசிரியர், நடிகர், சீர்திருத்தவாதி என பன்முக பரிமாணம் கொண்ட உடுமலை நாராயண கவி 82 வயதில் 1981 மறைந்தார். இவரது நினைவாக 2008 அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. இவர் பிறந்த ஊரில் மணிமண்டபம் அமைக்கப்பட்டிருக்கிறது. கோயமுத்தூர், அந்த காலத்தில் கோயமுத்தூர், இப்போ திருப்பூர் மாவட்டமாக போயிடுச்சு. உடுமலைப்பேட்டை அதில் பிறந்திருக்கிறார். அந்த மாவட்டத்தில் பிறந்தவர். ரொம்ப ஒரு முக்கியமான ஆளுமை தான். வேலைக்காரி, ஓரிரவு, நல்லதம்பி, மனோகரா, பராசக்தி, தூக்கு தூக்கி, தேவதாஸ் உள்ளிட்ட ஏராளமான படங்களில் அமர கீதங்களை படிச்சிருக்கிறார். அதை நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். 1899 பிறந்து 2K கிட்ஸ் பிறந்த வருஷத்தில் 2008 இறந்து போயிருக்கிறார். மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை. செப்டம்பர் 25 வியாழக்கிழமை சந்தித்த மகிழ்ச்சியோட நாளைக்கு செப்டம்பர் 26 ஒரு மாபெரும் ஒரு ஆளுமையை சந்திக்க இருக்கிறோம். அவர் கர்நாடக இசை மேதை மற்றும் பாடலாசிரியர், தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். நன்றி, வணக்கம்.